Hello students, welcome to our Vision Academy's Q&A series. And இப்போ ரீசெண்டாக நம்ம NDA 2025 எக்ஸாம்ஸ் நீங்கள் அட்டன் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஹேவ் டன் வெல். அண்ட் இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி இருக்க போகுதுன்னா அந்த NDA கொஷின் பேப்பரோட பயாலஜி சீரீஸ், ஓகேங்களா? அந்த பயாலஜி செக்ஷன் மட்டும் எப்படி இருக்குது, கொஷின் ஸ்டாண்டர்ட் எப்படி இருக்குது, ப்ளஸ் அதோட ஆன்சர்ஸ், இது எல்லாமே நம்ம ஒரு ப்ரீஃபாக இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே நம்ம கொஷின்ஸ்குள்ளே போயிடலாம். ஸோ திஸ் இஸ் அவர் ஃபர்ஸ்ட் கொஷின். இங்கே பார்த்தீங்கன்னா, the lactic acid that gets accumulated in the muscle cells during rigorous exercise causing muscle cramps is produced from. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம கொஷினில் என்ன கேட்குறாங்கன்றத நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நார்மலாகவே நம்ம மசில்ஸ் வந்து நம்ம ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு we need energy in the form of ATP, ஓகேங்களா? ஸோ நம்ம கொஞ்சம் அசைக்கணும்னா கூட நமக்கு ATP தேவை. அது வந்து எது மூலமாக நம்மளுக்கு கிடைக்கும்னா த்ரூ ரெஸ்பிரேஷன். இப்போது நம்மளுக்கு ஆக்சிஜன், நம்ம ரிகரஸாக எக்ஸசைஸ் பண்ணும்போது, ரொம்ப இன்டென்ஸாக ஒர்க் அவுட் பண்ணும்போது நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை அவ்வளோவா இருக்காது. நமக்கு ATP ப்ரொடக்ஷன்லேயும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். அப்போ தான் வில் பி ஸ்டார்டிங் டு டெவலப் லாக்டிக் ஆசிட் அக்குமுலேஷன், ஓகேங்களா? அந்த மாதிரி லாக்டிக் ஆசிட் அக்குமுலேட் ஆகும்போது நம்மளோட மசில் செல்ஸில் நம்மளுக்கு கிராம்ஸ் ஏற்படும், அதாவது வலிகள். இந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, அந்த மாதிரி லாக்டிக் ஆசிட் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த சோர்ஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஆப்வியஸாக இட் இஸ் ஆர் குளுக்கோஸ், ஓகேங்களா? இதை நீங்கள் மற்ற ஆப்ஷன்ஸை வச்சு நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம், மற்ற ஆப்ஷன்ஸ், ஓகேங்களா? ATPன்றது இதுதான், இட் இஸ் த ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி. அவங்க கேட்குறது எனர்ஜி என்னதுன்னு கேட்கல, எதுலேருந்து வருதுன்னு தான் கேட்குறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக அதை நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அண்ட் பைருவேட் இட் இஸ் ஆல்சோ அ ப்ராடக்ட் ஆஃப் ரெஸ்பிரேஷன். இங்கே நமக்கு தேவை சோர்ஸ் தான், ப்ராடக்ட் கிடையாது. அண்ட் எத்தனால் டோட்டலி inappropriate, ஓகேங்களா? ஸோ நமக்கு லாக்டிக் ஆசிட் நமக்கு வர்றது இட் இஸ் ஃப்ரம் குளுக்கோஸ் மாலிகுல் தான், ஓகேங்களா? நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். And இங்கே பார்த்தீங்கன்னா a chain of peptide containing linear sequences of amino acid linked by peptide bonds represent, ஓகேங்களா? இங்கே நம்மளுக்கு பெப்டைட்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சிருக்கணும், which is nothing but protein, ஓகேங்களா? ஸோ நம்ம உடம்புல ப்ரோட்டீன் ரொம்ப அவசியம், நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. தே ஆர் த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் அவர் பாடி. இந்த ப்ரோட்டீன் எப்படி உருவாகும்னா த்ரூ அமினோ ஆசிட். இப்போ இதுதான் ஒரு அமினோ ஆசிட்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, இது மாதிரி நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து உருவாகிறது தான் நம்மளுக்கு ஒரு ப்ரோட்டீன் மாலிகுல், ஓகேங்களா? இப்போது இந்த மாதிரி லீனியராக சிம்பிளாக ஒரு ப்ரோட்டீன் வந்து அட்டாச் ஆகி இருந்துச்சுன்னா அது என்ன ஸ்ட்ரக்சர்னு கேட்குறாங்க. பிகாஸ் நம்ம ப்ரோட்டீனில் ஒரு ஸ்ட்ரக்சர் தான் சொல்ல முடியாது, ஓகேங்களா? இங்கேயே உங்களுக்கு ஆப்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ரைமரி, செகண்டரி, டெர்ஷியரி, குவாட்டர்னரி. ஒரு ப்ரோட்டீனோட கான்ஃபிகரேஷன் காம்ப்ளெக்சிட்டியை பொறுத்து நம்மளுக்கு அடுத்தடுத்த லெவல் ஸ்ட்ரக்சர் இருக்குது. இங்கேயும் அவங்க கேட்டிருக்கிறது வந்து சிம்பிளாக இந்த மாதிரி லீனியராக ஒரு ப்ரோட்டீன் செயின் இருக்குன்னா அது என்ன ஸ்ட்ரக்சரை குறிக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளாக நம்மளும் என்ன சூஸ் பண்ணிடலாம், ப்ரைமரி ஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? எப்பயுமே ஸ்டார்டிங் லெவலில் தானே ஒரு விஷயம் சிம்பிளாக இருக்கும், போக போக அது என்ன ஆகிட்டே தான் போகும், அதோட ஸ்ட்ரக்சர் காம்ப்ளெக்ஸாக டிஃபிகல்ட் ஆகிட்டே தான் போகும். ஸோ இங்கே அவங்க சிம்பிள் ஸ்ட்ரக்சர் தான் கேட்டிருக்காங்க, அதுக்கு நம்ம ப்ரைமரி ஸ்ட்ரக்சர் தான் ஆப்வியஸாக என்னவா இருக்கும், ஆன்சராக இருக்கும், ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின், கேம்பியம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப், ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து கேம்பியம் வந்து எதோடைய எடுத்துக்காட்டு அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முன்னாடி கேம்பியம்னா என்னென்னா இட் இஸ் அ மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ, ஓகேங்களா? ஹோப் யூ ஹவ் ஆல்ரெடி கேம் அக்ராஸ் திஸ் கான்செப்ட். மெரிஸ்டம்னா ஒன்றும் இல்லை, ஆக்டிவ்லி டிவைடிங் செல்ஸ். பிளான்ட்டோட வளர்ச்சிக்கு அதிகமாக டிவைட் ஆகி கொடுக்குற செல்ஸ் தான் என்னதுன்னா மெரிஸ்டம், ஓகேங்களா? இப்போ இதில் இவங்க கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸில் வச்சு கேம்பியம்மை எந்த கேட்டகரியில் கொண்டு வரலான்னு தான் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், லேட்ரல் மெரிஸ்டம். லேட்ரல் மெரிஸ்டம்னா இப்போ இதுதான் ஒரு பிளான்ட்டுன்னு வச்சுக்கோங்க. லேட்ரல்னா சைடில் இருக்க பொசிஷன், ஓகேங்களா? அப்போ இந்த இடத்துல இருக்க மெரிஸ்டம் தான் லேட்ரல் மெரிஸ்டம். ஏபிக்கல் மெரிஸ்டம், ஏபெக்ஸ், அதாவது அந்த பிளான்ட்டோட உச்சியை சொல்கிறது, ஓகேங்களா? இன்டர் கேலரி மெரிஸ்டம், இன்டர் அப்படின்னாலே பிட்வீன் அர்த்தம், ஓகேங்களா? எந்த டெர்மினாலஜியில் உங்களுக்கு இன்டர் வந்தாலும் இட் இஸ் சம்திங் இன் பிட்வீன். நீங்கள் பிளான்ஸில் பார்த்துருப்பீங்க, முக்கியமாக அந்த கரும்பு இந்த மாதிரி பிளான்ஸ்லாம் நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி கணுக்கள் வந்திருக்கும், செக்மெண்டடாக இருக்கும், பார்த்தீங்களா? அதை தான் வந்து நம்ம நோடுன்னு சொல்லுவோம். அப்போ இன்டர் கேலரி மெரிஸ்டம் அப்படின்னா இந்த நோட்ஸுக்கு நடுவில் இருக்க மெரிஸ்டம், வித்தின் நோட்ஸ், ஓகேங்களா? இன் பிட்வீன் இந்த நோடல் ரீஜனில் இருக்கிற மெரிஸ்டமை குறிக்கிறாங்க. பெர்மனன்ட் டிஷ்யூனா இது அவுட் ஆஃப் த கொஷின். இதை நீங்கள் பார்த்தோன்னே நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம், ஏன்னா இது மூணு தான் மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ. நம்ம கேம்பியம் என்னன்னு பார்த்தோம், இட் இஸ் அ மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூ, ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து இட் இஸ் நாட் இன் த கன்சிடரேஷன் அட் ஆல். இப்போ இது மூணில் தான் நம்ம என்ன ஆப்ஷன் சூஸ் பண்ண போகிறோம், ஓகேங்களா? இட் இஸ் அபவுட் லேட்ரல் மெரிஸ்டம். நீங்கள் ஏன்னு கேட்கலாம், ஏன் நம்ம ஏபிக்கல் சூஸ் பண்ணக்கூடாதா, இன்டர் கேலரி சூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா கேம்பியம் வந்து இட் இஸ் கன்சர்ன்டு வித் செகண்டரி க்ரோத், ஓகேங்களா?
கேம்பியம் எப்பயுமே செகண்டரி growth-ஐ தான் குறிக்கும். ஏன்னா ஒரு பிளான்ட்டு நீங்கள் ஃபஸ்ட்டு சின்னமாக ஒரு வேப்பஞ்செடி வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, தட் இஸ் பிரைமரி growth. அந்த வேப்பம் செடி ஒரு 2 வருஷம் 3 வருஷம்க்கு அப்புறம் அது நல்லா பெருசாக ஜைஜான்டிக்காக அதோட உட்டே நல்லா பெருசாக வந்து நிற்கும். கரெக்டுங்களா? அதுக்கு காரணம் இந்த கேம்பியம் தான். ஸோ கேம்பியம் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் செகண்டரி growth அண்ட் இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இன்க்ரீசிங் இன் த கிரித். ஓகேங்களா? கிரித்துனா அந்த செடி சைடாக நல்லா வளர்கிறதுக்கு, நல்லா அதோட ட்ரங்க் பெருசாகிறதுக்கு, அதுக்கு ஏஜ் ஆக ஆக அதோட ஸ்டெம் பெருசாக ரஃப்பாக ரகடாக மாறுறதுக்கு தான் நம்மளுக்கு என்ன தேவை? கேம்பியம் தேவை. ஓகேங்களா? அப்போ சைடு வைஸ் க்ரோத் இப்போ நம்ம யாருன்னு சொன்னோம்? லேட்ரல் மெரிஸ்டம். ஸோ கேம்பியம் இட் இஸ் கன்சர்ன் வித் செகண்டரி க்ரோத். அதுவும் எஸ்பெஷலி எந்த சைடில்? சைடு வைஸ் அந்த பிளான்ட் வளர்றதுக்கு, பிக் ஆகிறதுக்கு. ஸோ அதனால தான் நம்ம இங்கே என்ன சூஸ் பண்ணுறோம்? கேம்பியம் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் லேட்ரல் மெரிஸ்டம். ஓகேங்களா? The next question, what happens when the fat and oil containing food materials are left outside for a long time? ஓகேங்களா? இப்போ நம்மளே ஏதோ ஒரு ஃபுட் மெட்டீரியல் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஏதோ ஒரு சாப்பாட்டு பொருள், அதில் அதிகமாக ஃபேட் அண்ட் ஆயில் கண்டென்ட்ஸ் இருக்குது. தட் இஸ் லிப்பிட்ஸ், கொழுப்பு நிறையா இருக்குது. ஓகேங்களா? அதை நீங்கள் ரொம்ப நேரம் வெளியிலே வச்சுட்டிங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. வில் தேர் பி எனி சேஞ்ச்? அதோட கலர்லையோ இல்லை டெக்ஸ்சர்லையோ ஸ்மெல்ல ஏதோ மாற்றம் இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. திஸ் இஸ் த கொஸ்டின். ஓகேங்களா? இப்போ நம்ம ஆப்ஷன்ஸ் வச்சு ஜட்ஜ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இந்த ஃபுட் கெட் ஆக்சிடைஸ்ட். ஓகேங்களா? இந்த ஆக்சிடைசேஷனுக்கு ஒரு நம்மளுக்கு ரொம்ப காமனாக தெரிஞ்ச ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஆப்பிள் ஆக்சிடைசேஷன். நீங்கள் நார்மலாக வீட்டில் ஒரு ஆப்பிள் கட் பண்ணி வெளியில் வச்சுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஒரு 15 மினிட்ஸ் கழிச்சு பாருங்களேன், மேலே வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் ஷேடாக ஒரு மாதிரி அப்பியர் ஆகிருக்கும். தட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்சிடேஷன். ஒன்றும் இல்லை, ஆக்சிடேஷன்னா ரியாக்ஷன் வித் ஆக்சிஜன். அந்த ஆப்பிளே காற்றுல இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் பண்ணி தான் அந்த ப்ரௌன் கலர் வரும். ஓகேங்களா? ஸோ அது மாதிரி ஆகுமா அந்த மாதிரி கேட்குறாங்க. இந்த ஃபேட் அண்ட் ஆயில் வில் தே பி கெட் ஆக்சிடைஸ்ட் அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் ஆப்ஷன், ஃபேட்ஸ் அண்ட் ஆயில்ஸ் இந்த ஃபுட் கெட் ரெடியூஸ்ட். ஆக்சிடேஷனுக்கு அப்படி ஆப்போசிட் ப்ராசஸ் தான் ரெடியூஸ்ட். ஓகேங்களா? கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் ஒன்று ஆக்சிடைஸ் ஆகுமா இல்லை ரெடியூஸ் ஆகுமான்னு கேட்குறாங்க. அப்படி இல்லைன்னா தே கெட் ஐஸ் கவர்டு. ஓகேங்களா? ஐஸ் கவர்டு இஸ் நத்திங் பட் ஒரு மாதிரி அது மேலே ஒரு படிவம் மாதிரி ஒரு லேயர் வருது. ஓகேங்களா? தட் இஸ் ஐஸ் கவர்டு. அந்த லாஸ்ட் ஆப்ஷன், நோ ரியாக்ஷன் டேக்ஸ் பிளேஸ். நீங்கள் எப்படி வச்சிங்களோ அது அப்படியே தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப நேரம் வெளியில் வச்சாங்களோ நத்திங் வில் பி கெட்டிங் ரியாக்டட் அப்படின்னு சொல்லிட்டு இதில் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இப்போ இதில் என்ன உங்களுக்கு ஆன்சர் வரும்னா, தே வில் பி கெட்டிங் ஆக்சிடைஸ்ட். நமக்கு எப்படி ஆப்பிளில் பார்த்தோமோ அதே மாதிரி நம்ம வச்சுருக்க அந்த ஃபுட் சப்ஸ்டன்ஸில் இருக்க ஃபேட்டும் சரி ஆயிலும் சரி, தட் கண்டென்ட்ஸ். ஓகேங்களா? அது காற்றுல இருக்க ஆக்சிஜனோட ரியாக்ட் ஆகிட்டு கண்டிப்பாக அதோட ஃப்ளேவர்லேயும் சரி ஸ்மெல்லையும் சரி அப்பியரன்ஸ் அண்ட் டெக்ஸ்சர் லைட்டாக நம்மளுக்கு ஸ்லைட் சேஞ்சஸ் ஏற்படும். ஓகேங்களா? அண்ட் இந்த ப்ராசஸ்க்கு, இந்த மாதிரி ஃபேட் அண்ட் ஆயில் ஆக்சிடைஸ் ஆகிற ப்ராசஸ்க்கு ஒரு டெக்னிக்கல் டேர்ம் இருக்குது. தட் இஸ் ரான்சிடிட்டி. நான் வந்து உங்களுக்கு ஆப்பிள் சொன்னது ஃபார் அன் எக்ஸாம்பிள், அது நம்ம காமனாக பார்த்துருப்போம் டே டு டே லைஃப்பில். பட் இந்த மாதிரி ஃபேட்ஸ் ஆக்சிடைஸ் ஆகிறதுக்கு பேர் வி ஹாவ் அ செப்பரேட் டெக்னிக்கல் டேர்ம் ஃபார் இட், தட் இஸ் ரான்சிடிட்டி. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின், which is the correct base pairing found in a normal DNA molecule? ஓகேங்களா? ஸோ டிஎன்ஏன்னு நம்மளுக்கு தெரியும், இட் இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல். நம்ம பரம்பரையாக நம்மளுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிற கேரக்டர்ஸ் எல்லாமே எது மூலமாக தான் ஆகுது? டிஎன்ஏ மூலமாக தான் ஆகுது. அண்ட் வி நோ அபவுட் இட்ஸ் பேசிக் ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா? ஒரு டிஎன்ஏன்றது எதெல்லாம் ஆகியிருக்குன்னு நமக்கு தெரியும். நைட்ரஜினஸ் பேஸ், ஒரு நைட்ரஜன் குரூப்பு ப்ளஸ் ஒரு சுகர் ப்ளஸ் ஒரு ஃபாஸ்பேட் குரூப். ஓகேங்களா? இங்கே அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, த பேரிங் ரிகார்டிங் நைட்ரஜினஸ் பேஸ். இந்த நைட்ரஜினஸ் பேஸோட பேர் தான் எது இங்கே கரெக்டாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நார்மலாக நமக்கு இருக்க நைட்ரஜினஸ் பேஸஸ் வந்து அடினைன், தைமின், குவானைன் அண்ட் சைட்டோசின். ஓகேங்களா? டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் இந்த நைட்ரஜினஸ் பேசஸ்னால் இது 4 விஷயங்கள் தான். இதில் இருக்க ஒவ்வொன்றும் அதோட ஸ்பெசிஃபிக் பார்ட்னர் கூட சேரும். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள், அடினைன் இட் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் தைமின். இவங்க 2 பேருக்கும் தான் கனெக்ஷன். ஓகேங்களா? குவானைன் இட் ஆல்வேஸ் பேர்ஸ் வித் சைட்டோசின். ஒரு ஆள் அவங்களுக்கு ஏற்ற பேரோட தான் என்ன பண்ணுவாங்க? பேஸ் பேரிங் பண்ணுவாங்க டிஎன்ஏவை ஃபார்ம் பண்ணும்போது. ஸோ இங்கே வந்து என்ன பேஸ் பேரிங் வந்து கரெக்டாக இருக்குது அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்கள், அடினைன் பேர்ஸ் வித் தைமின். கரெக்ட். நம்ம இப்போ தானே பார்த்தோம், அடினைன் யார் கூட தான் சேருவாங்க? தைமின் கூட தான் சேருவாங்க. அடினைன் பேர்ஸ் வித் குவானைன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது தப்பு தானே? அடினைன் எப்பவுமே தைமின் தான். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் எப்படி இங்கே ஒன்று தான் கரெக்டாக இருக்க போகுது. ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இதை சூஸ் பண்ணிவிட்டு மற்ற எல்லாத்தையுமே நெக்லெக்ட் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். மற்ற எல்லாமே தப்பு தான். பாருங்கள், அடினைன் பேர்ஸ் வித் சைட்டோசின், குவானைன் சைட்டோசின் தான் பேர், அண்ட் தைமின் பேர்ஸ் வித் குவானைன். அல்டிமேட்லி ராங். ஸோ திஸ் இஸ் த ரைட் ஒன். ஓகேங்களா?
Next one, clotting of blood involves which one among the following clotting proteins? ஓகேங்களா, clottingனா நம்ம ரத்தம் வந்து உறைய வைக்கிறது ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம சின்னதாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு, ஆக்சிடென்டலாக ஏதாவது கீறிடும்ல, அப்போ நம்மளுக்கு கொஞ்சம் பிளட் வர்றது இட் இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினா. ஓகேங்களா, ஆனால் கொஞ்சம் பிளட் வந்ததுக்கப்புறம் இயற்கையாகவே நம்ம பாடி தே ஹாவ் சம் clotting proteins. ஓகேங்களா, அந்த பிளட் இன்னும் லாஸ் ஆகாதபடிக்கு ரத்தம் கட்டிடும் அந்த இடத்துல, அந்த பிளட் வந்து கிளாட் ஆயிரும் அந்த இடத்துல. அதுக்கு காரணம் சர்டன் clotting proteins. ஸோ அதுதான் இதில் யார் அவங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தோம்னா இட் இஸ் அ பேத்தஜன். பேத்தஜன்னா இட் இஸ் அ ஹார்ம்ஃபுல் திங். ஓகேங்களா, இது சம்மந்தமே இல்லை இந்த கொஷினுக்கு. ஏதாவது ஒரு நோயை உண்டாக்கக்கூடியது, சம்திங் இட் காசஸ் ஹார்ம், அதுதான் பேத்தஜன். ஸோ இது கண்டிப்பாக கிடையாது. ஃபிப்ரினோஜன். ஓகேங்களா, ஸோ திஸ் இஸ் த clotting protein. ஸோ ஃபிப்ரினோஜன்ற ஒரு ப்ரோட்டீன் தான் நமக்கு ஏதாவது ஆக்சிடென்டலாக அடிபட்டுச்சு, பிளட் லாஸ் ஆச்சுன்னா அந்த இடத்துல போய் பேட்ச் ஒர்க் பண்ணும், ஃபர்தராக பிளட் லாஸ் ஆகாதபடிக்கு தேல் பி ஹீலிங். ஓகேங்களா, இது அப்புறம் மேக்ரோஃபேஜ் இஸ் நத்திங் பட் மேக்ரோஃபேஜும் ஃபேகோசைட்ஸ், இது ரெண்டுமே இம்யூன் ரிலேட்டட். நம்ம பாடியோட டிஃபென்ஸ் சிஸ்டம், நம்ம பாடியில் ஏதாவது ஃபாரின் பார்ட்டிகள் உள்ளே வந்துருச்சுன்னா அது நமக்கு எதுவும் ஹார்ம் பண்ணிடாதபடிக்கு அதை எதிர்த்து போராடுற இம்யூன் செல்ஸ், தட் இஸ் ஆர் WBC. யூ would have studied. ஓகேங்களா, so ultimately the answer is fibrinogen. ஓகேங்களா. The next question, initial discovery of antibiotic penicillin was done by. So இந்த antibiotic penicillinன்றது எல்லாருக்குமே கண்டிப்பாக it is a known concept. ஏன்னா it is the first antibiotic to be produced. அதுக்காக நோபல் ப்ரைஸ்லாம் கிடைச்சது அவங்களுக்கு. ஸோ இந்த antibiotic penicillinன்றதை யார் ஆக்சுவலி கண்டுபிடிச்சாங்க, who was the first one to discover it அப்படின்னா இட் இஸ் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஓகேங்களா, ஸோ இந்த ஒரு பயாலஜிஸ்ட் தான் ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் என்ன பண்ணாங்க, கண்டுபிடிச்சாங்க. மற்றவங்க என்னன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு ஃபவுண்டேஷன் லெவல் நாலேஜ் வேணும். ஓகேங்களா, ஏன்னா மற்றவங்கள வச்சு கொஷின்ஸ் வர்றதுக்கு நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. ஃப்ரான்சிஸ் கிரிக் இஸ் ரிலேட்டட் வித் DNA. ஓகேங்களா, DNA மாடல், டிஎன்ஏயோட கான்ஃபிகரேஷனில் உங்களுக்கு கான்ட்ரிபியூஷன் இருக்கும். இவங்க ஒரு பயோஃபிசிஸ்ட். ஓகேங்களா, பயோஃபிசிஸ்ட். சார்லஸ் டார்வின் எவல்யூஷன் கான்செப்ட், பரிணாம வளர்ச்சி, எவல்யூஷன் பற்றின கான்செப்ட் சொன்னதில் சார்லஸ் டார்வினுக்கு ஒரு முக்கியமான பங்கு இருக்குது. பட் இந்த கொஷினுக்கு அப்ரோப்ரியேட்டான ஆன்சர் வந்து அலெக்சாண்டர் ஃப்ளெமிங். ஓகேங்களா, அண்ட் த வெக்டர் ஆஃப் மலேரியா பாரசைட்டிஸ். ஸோ இங்கே என்ன கேட்குறாங்கன்னா மலேரியா பாரசைட் என்னன்னு கேட்கல. ஆப்வியஸ்லி வி நோ தட் இஸ் பிளாஸ்மோடியம். அதாவது மலேரியா அப்படின்ற நோயை காஸ் பண்ணுற பேத்தஜன் வந்து யாருன்னா பிளாஸ்மோடியம்ன்ற ஒரு புரோட்டோசோவன் தான். இட் இஸ் அ மைக்ரோ ஆர்கானிசம். ஆனால் இங்கே கேட்குறது யார் காஸ் பண்ணுறாங்கன்னு கேட்கல, மலேரியாவை எது வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுதுன்னு கேட்குறாங்க. இந்த வெக்டார், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, யார் வந்து கொண்டு போய் இப்போ ஒரு இன்ஃபெக்டட் பர்சன் இருக்காங்க, மலேரியா வந்த பர்சன், அவங்க கிட்ட இருந்து இந்த மலேரியல் பாரசைட்டை யார் கொண்டு போய் இன்னொருத்தவங்களுக்கு பரப்புறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வெக்டார்ஸ் ஆர் ஆல்வேஸ் கேரியர்ஸ். ஓகே, they are not disease causers, they are just carriers. ஓகேங்களா, ஜஸ்ட் டெலிவரி மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க. அது யாருன்னு கேட்குறாங்க. ஸோ இங்கே மேல் இந்த வார்த்தையை வச்சே நீங்கள் இந்த ரெண்டு ஆப்ஷனையும் நீங்கள் எலிமினேட் பண்ணிடலாம். பிகாஸ் ஒன்லி ஃபீமேல் மஸ்கிட்டோ, அதாவது பெண் கொசு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட ரத்தத்தை வந்து உரியும். ஆக்சுவலி அதுதான் நம்ம பிளட்டை ஃபீட் பண்ணும். மேல் கொசு ஏன் ஃபீட் பண்ணாதான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா நோ, ஆப்வியஸ்லி நோ. ஏன்னா ஒரு பெண் கொசுக்கு தான் முட்டையிடுறதுக்கு, அதாவது இனப்பெருக்கத்துக்கு. ஓகேங்களா, ஒரு பெண் கொசு தான் ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம பிளட்டு தேவை, அதோட முட்டையை உருவாக்குறதுக்கு நமக்கு பிளட்டு தேவை. மற்றபடி மேல் மஸ்கிட்டோஸும் அதை ரீப்ரொடியூஸ் பண்ண போகிறதுங்க இல்லையா, அதுங்களுக்கு வெறும் சாப்பாடு மட்டும்தான் தேவை. அது நம்ம செடிகளில் இருக்க அந்த இலை தண்டு அதில் இருக்க சாரை உறிஞ்சு குடிச்சிட்டே அது எல் பி சர்வைவிங். அவங்க நம்மளோட ரத்தத்தை எப்பயுமே உரிய போகிறதே கிடையாது. ஓகேங்களா, மேல் தே ஆர் ஹார்ம்லெஸ். ஒன்லி ஃபீமேல் மஸ்கிட்டோஸ் தான் தேல் ஃபீட் ஆன் ஆர் பிளட். ஓகேங்களா, அப்போ இது ரெண்டில் தான் கண்டிப்பாக நம்ம ஒரு ஆப்ஷன் நம்ம ஒரு மாதிரி செட்டப் பண்ணிக்கலாம் மைண்டை. இதில் யார் ஆக்சுவலி கரெக்டான ஆன்சர்னா ஃபீமேல் ஆனோஃபிலஸ் மஸ்கிட்டோ. ஸோ இதுதான் ஒரு முக்கியமான மஸ்கிட்டோ மலேரியா ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு. ஓகேங்களா, ஒரு பர்சன்ட் இருந்து மலேரியல் பாரசைட்டை இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுரும். அப்போ இது யார் கியூலெக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா இட் இஸ் கன்சர்ன்ட் வித் சர்டன் அதர் டிசீசஸ் லைக் எலிஃபேண்டியாசிஸ் இருக்குது தெரியுமா. அது வந்து நிறைய பேருக்கு இந்த பேரை கேட்டோடனே வந்து புதுசாக இருக்க மாதிரி தெரியும், பட் ரொம்ப காமனான ஒரு டிசீஸ் தான். யானைக்கால் வியாதி சொல்லுவாங்கல்ல, அன்ஹைஜீனிக்கான பிளேசஸில் இருந்து வர டிசீசஸ். இந்த மாதிரி டிசீசஸை யார் ஸ்ப்ரெட் பண்ணுவாங்கன்னா கியூலெக்ஸ் மஸ்கிட்டோ. ஸோ மேல் ஒரு பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேல் எப்பயுமே நம்மளோட பிளட்டை சக் பண்ண போகிறது கிடையாது. அண்ட் தீஸ் ஆர் த பிளட் சக்கர்ஸ், அல்டிமேட்லி தீஸ் ஆர் த வெக்டார்ஸ் ஆஃப் டிசீசஸ். Okay, next question, which of the following pairs is or are correctly matched? ஓகேங்களா, கொஸ்டின் நல்லா கவனிச்சுக்கோங்க. எது கரெக்டாக மேட்சாக இருக்குன்னு தான் கேட்குறாங்க, எது தப்புன்னெலாம் கேட்கல. இங்கே ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க மலேரியா
mycobacterium. TB plasmodium. TB is nothing but tuberculosis. இருமிட்டே இருப்பாங்கல்ல tuberculosis. ஓகேங்களா? இது வந்து என்னன்னா ஆக்சுவலி இது வந்து டிசீஸ், இது அதோட காசேட்டிவ் ஏஜென்ட். இந்த டிசீஸ் இது யாரு காஸ் பண்றாங்க அப்படின்னு இது வந்து அந்த மாதிரி ஒரு பேரிங்ல தான் கொடுத்துருக்காங்க. இது ரெண்டுமே தப்பு தான். ஏன்னா மலேரியா இஸ் காஸ்ட் பை, நான் போன ஸ்லைடில் தான் சொல்லியிருப்பேன், பிளாஸ்மோடியம்ன்ற புரோட்டோசோவன். இட் இஸ் நாட் மைக்கோபாக்டீரியம். ஓகேங்களா? அப்போ அல்டிமேட்டாக இது தப்பு. ஃபர்ஸ்ட் ஒன் ராங். செகண்ட் டிபி டியூபர்குலோசிஸ், இட் இஸ் ஆக்சுவலி காஸ்ட் பை மைக்கோபாக்டீரியம். மைக்கோபாக்டீரியம் டியூபர்குலோசிஸ் அப்படின்ற ஒரு பாக்டீரியா தான் நம்மளுக்கு டிபி காஸ் பண்ணும். ஸோ இதோட ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? அப்போ ரெண்டுமே என்ன கிடையாது, கரெக்ட் கிடையாது, இல்லை கரெக்டாக மேட்ச் ஆகலை. அப்போ நம்ம என்ன ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? கரெக்ட்லி விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆர் கரெக்ட்லி மேட்ச்ன்றப்ப நெய்தர் ஒன் நார் டூ. நம்ம ரெண்டுமே சொல்ல முடியாது, போத் சொல்ல முடியாது, ஒன் ஒன்லி டூ ஒன்லி சொல்ல முடியாது, எதுவுமே கரெக்ட் கிடையாது. ஸோ நம்ம லாஸ்ட் ஆப்ஷன் தான் சூஸ் பண்ணணும். தென் விட்டமின் B1 இஸ் ஆல்சோ நோன் அஸ். ஓகேங்களா? நம்மளுக்கு நம்ம பாடிக்கு தேவையான நிறைய எசென்ஷியல் விட்டமின்ஸ் இருக்குது. ஓகேங்களா? நமக்கு வந்து பொறுத்த வரைக்கும் விட்டமின் A, B, D, E அப்படி தான் தெரியும். பட் அதோட ஒரு பயோகெமிக்கல் நேம்னு ஒன்று இருக்குது, அதை தான் இங்கே கேட்டிருக்காங்க. விட்டமின் B1 இருக்குது பார்த்தீங்களா, அதாவது விட்டமின் B காம்ப்ளெக்ஸ், அதோட பயோகெமிக்கல் நேம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இட் இஸ் ஆக்சுவலி தயமின். ஸோ தயமின்னாலும் விட்டமின் B1னாலும் ஒன்று தான். இது சும்மா நார்மல் பேர் மாதிரி, இது வந்து ஒரு கெமிக்கலி ஒரு நேம் மாதிரி. ஓகேங்களா? ஸோ இந்த we do have certain other vitamins. ஸோ நீங்கள் வந்து எல்லா விட்டமின்ஸோட பயோகெமிக்கல் நேம் படித்து வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைபோஃப்ளேவின்னா B2, ரெட்டினால்னா A. ஸோ அந்த மாதிரி விட்டமின்ஸோட எல்லா பயோகெமிக்கல் நேம்ஸும் வந்து நீங்கள் அவேராக இருக்கிறது இந்த மாதிரி டெஸ்ட் NDA-வாக இருக்கட்டும், CDSE-காக இருக்கட்டும், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டேட்டாலாம். ஸோ இதோட அவ்வளோதான் நம்மளுக்கு NDA கொஷின் பேப்பரில் இருக்க பயாலஜி கொஷின்ஸ் முடிஞ்சது. அண்ட் ஒவ்வொரு கொஷின்ஸுக்கும் நம்ம டீப்பாக டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். ப்ளஸ் தப்பாக இருக்க ஆப்ஷன்ஸ் கூட அது வந்து எந்த மாதிரி பெர்ஸ்பெக்டிவ்னு நான் சொல்லியிருப்பேன். ஹோப் திஸ் வுட் ஹவ் பீன் அ யூஸ்ஃபுல் வீடியோ ஃபார் யூ. இன்னும் நம்ம சேனல்லேருந்து நிறையா வீடியோ அப்டேட்ஸ் வரும், நாட் ஒன்லி ஃபார் பயாலஜி, இன்னும் மேத்ஸ், ஃபிசிக்ஸ்னு நிறையா ஏரியாஸ் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக Q&A சீரீஸ்க்கு இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ for your upcoming exams. Thank you all for listening.